Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற வீடியோ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்றேன். ஸோ நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல ஃபுல்லாவே பிரைசஸ் இருக்கும். ஸோ யூ ஆர் given an array prices where prices ith index is the price of a given stock on the ith day அப்படின்னு சொல்லிட்டாங்க. Okay, so you want to maximize your profit by choosing a single day to buy one stock and choosing a different day in the future to sell that stock. Return the maximum profit you can achieve from this transaction. If you cannot achieve any profit, return 0. Okay, சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கேசஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராடக்ட் வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பை பண்ணிக்கலாம். ஸோ பை பண்ணிட்டு வேணும்னா பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேணும்னா பை பண்ணிக்கலாம். பை பண்ணிட்டு அதை எந்த பாயிண்ட்ல வேணாலும் வித்துக்கலாம். எந்த பாயிண்ட்லனா அதுக்கு ரைட் சைடு நெக்ஸ்ட் டே எங்க பை பண்றோமோ அதுக்கு நெக்ஸ்ட் டேல இருந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் இங்க 7 ரூபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்டை பை பண்றேன்னா திரும்ப நான் அதை 1 ரூபீஸ்க்கு செல் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது லாஸ். தென் இந்த 1 ரூபீஸ்ங்கிறது என்னது? நான் வாங்கின பிரைஸை விட கம்மியா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதை வாங்குவேன். அதே ப்ராடக்ட்டை 7 ரூபாய்க்கு வாங்குவேனா இல்ல 1 ரூபாய்க்கு வாங்குவேனா? 1 ரூபாய்க்கு வாங்குவேன். அப்ப நான் அந்த ப்ராடக்ட்டை 1 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். சரி, 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு நெக்ஸ்ட் டேல என்ன? அது 5 ரூபாய்க்கு கேட்கறாங்க. அப்ப இங்க நான் நெக்ஸ்ட் டேல செல் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும்? 4 ரூபீஸ் கிடைக்கும். சரி, நான் இங்க செல் பண்ணுவேனா? அது எனக்கு தெரியாது. ஸோ நான் மேபி நெக்ஸ்ட் டேஸ்ல எவ்வளோக்கு கேட்கறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான் நான் வந்து அதை செல் பண்ண முடியும். ஸோ எனக்கு இங்க செல் பண்ணும்போது ப்ராஃபிட் 4 ரூபீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க செல் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் 2 ரூபீஸ் கிடைக்கும். இங்க செல் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் 5 ரூபீஸ் கிடைக்கும். இங்க செல் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் 3 ரூபீஸ் கிடைக்கும். அப்ப மேக்ஸிமம் ப்ராஃபிட் அந்த ப்ராடக்ட்டை 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு 6 ரூபாய்க்கு வித்தனா எனக்கு 5 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட அவுட்புட். இங்க பார்த்தோம்னா சேம் பிரைஸ். நான் 7 ரூபாய்க்கு வாங்குறேன்னா அதை நான் எங்க விற்கிறது? 6 ரூபாய்க்கு விற்க முடியுமா? 4 ரூபாய்க்கு விற்க முடியுமா? 3 ரூபாய்க்கு விற்க முடியுமா? இல்ல 1 ரூபாய்க்கு தான் விற்க முடியுமா? எல்லாமே லாஸ். எல்லாருமே கம்மி விலைக்கு கேட்கறாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதை வாங்கவே மாட்டேன், விட்டுருவேன். ஸோ இப்போ 6 ரூபாய்க்கு வாங்குவேனா? 6 ரூபாய்க்கு வாங்கினாலும் என்னால எங்கேயுமே செல் பண்ண முடியாது, நான் வாங்க மாட்டேன். 4 ரூபாய்க்கு வாங்கினாலும் ரைட் சைட்ல எங்கேயுமே செல் பண்ண முடியாது, வாங்க மாட்டேன். ஸோ 3 ரூபாய்க்கு வாங்கினாலும் நான் எங்கேயுமே செல் பண்ண முடியாது, ஸோ வாங்க மாட்டேன். 1 ரூபாய்க்கு வாங்கினாலுமே நான் எங்கேயுமே செல் பண்ண முடியாது, ஸோ வாங்க மாட்டேன். என்னோட ப்ராஃபிட் 0 தான். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்ரோச் எப்படி இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 மினிட் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் 7 1 5 3 6 4. ஸோ அப்ரோச் வந்து ரொம்பவே சிம்பிள்ங்க. ஸோ அப்ரோச் வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ ஏன் சொல்றேன்னா அப்ரோச் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்ரோச் வந்து ரொம்பவே சிம்பிள். நான் என்ன வேல்யூ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ, என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அதை முதல்ல நான் வாங்கிக்கிறேன். அதுதான் என்னுடைய பையிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்றேன்? என்னுடைய பையிங் ப்ரைஸஸ் இதுதான் என்னுடைய பையிங் ப்ரைஸ். ஓகே, எவ்வளோ இருந்தாலும் நான் அதை வாங்கிட்டேன். பையிங் ப்ரைஸ் எவ்வளவு? 7. இப்போ நான் என்னுடைய ஐட்ரேஷனை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இங்க இருக்கிற ரேட், இங்க இருக்கிற பிரைஸ் நான் வாங்கினதை விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கு. அப்ப கம்மியா இருக்குன்னா நான் அதை 7 ரூபாய்க்கு வாங்குவேனா 1 ரூபாய்க்கு வாங்குவேனா? 1 ரூபாய்க்கு வாங்குவேன். அப்ப என்னுடைய பையிங் பிரைஸ் என்னது? இப்ப நான் 1 ரூபாய்க்கு தான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கேன், 7 ரூபாய்க்கு வாங்க மாட்டேன். நான் என்ன டோட்டலா அந்த பிரைஸ்ல நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் எங்க வாங்கலாம், எங்க விற்கலாம். எங்க வாங்கி எங்க வித்தா மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ அப்ப நான் வந்து இங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரி, இங்க வாங்கினேன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஐட்ரேஷன் இங்க போறேன். இப்ப நான் என்ன பார்ப்பேன்? என்னுடைய பையிங் பிரைஸ் 1 ரூபா. இங்க இருக்கிற கரண்ட் வேல்யூ என்னது? நான் வாங்கினதை விட அதிகமா கேட்கறாங்க. அங்க வந்து ரேட் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்ப அதிகமா இருக்குன்னா இங்க என்ன பண்ணலாம்? இங்க செல் பண்ணி பார்க்கலாம். செல் பண்ணி பார்த்தா என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிறத நான் முதல்ல செக் பண்ணுவேன். சரி, இங்க செல் பண்ணிருங்க. இங்க செல் பண்ணா நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன? இனிஷியலா ப்ராஃபிட் 0. ஸோ இங்க ப்ராஃபிட் என்னன்னா 5 - 1 நமக்கு என்னது? 4. இங்க எனக்கு ப்ராஃபிட் 4 கிடைக்குது. சரி, ஓகே. இப்போ அடுத்த ஐட்ரேஷன், அடுத்து ஐ வந்து மூவ் ஆகுது, இங்க வருது. ஸோ இங்க நான் என்ன பண்ணுவேன்? பையிங் பிரைஸ் 1, செல்லிங் பிரைஸ் இங்கேயும் வந்து ப்ராடக்ட் வந்து அதிகமா தான் இருக்கு. எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்ப இங்கேயும் நான் வந்து செல் பண்ணி பார்க்குறேன். இங்க செல் பண்ணி பார்த்தா எனக்கு ப்ராஃபிட் 2 வருது. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் 4. இப்போ வரைக்கும் கிடைச்சது 4. ஸோ அப்போ நான் 4 தான் என்னுடைய ப்ராஃபிட்டா வச்சுப்பேன். 4 விட அதிகமா கிடைச்சா அதுதான் என்னுடைய ப்ராஃபிட். அப்ப இது வரைக்கும் இதுதான் என்னுடைய ப்ராஃபிட். அடுத்தது நெக்ஸ்ட் ஐ மூவ் ஆகும்போது எங்க மூவ் ஆகும்? அடுத்த இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ அடுத்த இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆச்சுன்னா இங்க நான் என்னுடைய பையிங் பிரைஸ் 1 ரூபி. நான் 1 ரூபிக்கு வாங்கினதே எவ்வளவு கேட்கறாங்க?
₹1 வாங்கினது ₹6 கேட்குறாங்க. சரி ப்ராஃபிட் எவ்வளோன்னு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்தா 6 - 1 5. அப்போ இங்கே என்னுடைய ப்ராஃபிட் ஈக்குவல் டு 5. இருக்கிறதுலே கடைசியாக கிடைச்சது 4. இது 4 விட அதிகமாக கிடைச்சிருக்கனால இப்போ இதுதான் என்னுடைய ப்ராஃபிட்டு. அடுத்தது என்னுடைய ஐயை நான் மூவ் பண்ணுறேன். ஐயை மூவ் பண்ணால் இங்கே என்னது பையிங் ப்ரைஸை விட அதிகமாக தான் கேட்குறாங்க. ஆனால் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு எனக்கு தெரியாது. நான் ப்ராஃபிட்டை செக் பண்ணுறேன். ஸோ ப்ராஃபிட்டை செக் பண்ணால் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ₹3. இல்லை, இந்த ₹3 வந்து ₹5 விட கம்மி தான். அப்போ நான் இங்கே வாங்குவேன், இங்கே வித்துருவேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? சரி, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா சரி இப்போ இன்னொரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டைரக்டா. இப்போ நான் வந்து ஒரு பொருளை ₹7 வாங்குறேன். திரும்ப அதே பொருள் வந்து ₹5 கிடைக்குது. திரும்ப அதே பொருள் ₹3 கிடைக்குது. திரும்ப அதை வந்து ₹5 விற்கிறாங்க. திரும்ப அதை வந்து ₹8 விற்கிறாங்க. திரும்ப அதே பொருள் ₹1 கிடைக்குது. திரும்ப அதே பொருள் ₹10. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி வந்து ஒரு அரே இருக்கு. ஓகேவா? இப்படி ஒரு அரே இருக்குன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல இருக்கிறத ப்ராஃபிட்டா எடுத்துப்போம். இனிஷியலா என்னுடைய ப்ராஃபிட் 0. தென் இனிஷியலா என்னோட பையிங் பாயிண்ட் என்னது? பையிங் பிரைஸ் ஈக்குவல் டு 7. இனிஷியலா 7 தான் நான் வச்சிருப்பேன். ஓகே, அதுல இருந்து என்னுடைய இண்டெக்ஸ் நான் அப்டேட் பண்ணோம்னா இங்க இருந்து நான் இங்க இருந்து நான் ஐட்ரேட் பண்ணுவேன். இப்போ பையிங் பிரைஸ் 7, செல்லிங் பிரைஸ்ல இருக்கிற பாயிண்ட் என்னது? செல்லிங் பிரைஸ்ல வந்து ₹5 அதை கேட்கறாங்க. ₹5 கேட்கறாங்கன்னா ₹5 நான் விற்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இங்க வாங்குறதுக்கு பதிலா இங்க வாங்கிக்கலாம். இங்கே என்னால பை பண்ணிக்க முடியும். அப்ப இப்ப என்னுடைய பையிங் பிரைஸ் 7ல இருந்து 5ன்னு அப்டேட் பண்ணிட்டு இந்த ஐயை நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். ஓகே, இங்க என்னது? ஆல்ரெடி நான் பையிங் பிரைஸ் ₹5 வச்சிருக்கேன். ஆனா இங்க ₹5 விட திரும்ப ₹3 தராங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க பை பண்ணுவேன் அந்த ப்ராடக்ட்டை பண்ண மாட்டேன். ₹3 பை பண்ணிடுவேன். இப்ப என்னுடைய பையிங் பிரைஸ் 3 பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். இப்ப நான் பையிங் பிரைஸ் 3ல இருக்கு. அப்ப என்னுடைய நெக்ஸ்ட் அது எவ்வளவுக்கு கேட்கறாங்க? ₹5 கேட்கறாங்க. கொடுத்ததை விட அதிகமா தான் கேட்கறாங்க. ஏதோ ஒரு அதிகம், அது எவ்வளவுன்னு தெரியாது, அதிகமா கேட்கறாங்க. அதிகமா கேட்கறாங்க போது இப்ப ப்ராஃபிட் என்ன? ப்ராஃபிட் வந்து 5 மைனஸ் பையிங் பிரைஸ். 5 - 3 போது ப்ராஃபிட் என்னது? ப்ராஃபிட் 5 - 3 போது ப்ராஃபிட் 2. ஸோ இப்போ 2 தான் வந்து 0 விட அதிகம். ஸோ இப்போதைக்கு ப்ராஃபிட் 2. ஓகே, அடுத்தது ஐ இங்கே மூவ் பண்றேன். என்னுடைய பையிங் பிரைஸ் 3. ஏன்னா நான் இங்கே தான் பை பண்ணேன். கடைசியா நான் பை பண்ண பாயிண்ட் எது? இங்கே தான் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல இங்கே பை பண்ணேன், அடுத்து இங்கே பை பண்ணேன், இப்போ இங்கே பை பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஐட்ரேஷன் இங்கே இருக்கு. ₹3 வாங்கிட்டு ₹8 கேட்கறாங்கன்னா நான் என்ன பண்ணலாம்? ₹8 கொடுத்து பார்க்கலாம் ப்ராஃபிட் என்னன்னு. கொடுத்தோம்னா ப்ராஃபிட் என்ன கிடைக்கும்? ஸோ 8 மைனஸ் பையிங் பிரைஸ் கொடுத்தோம்னா 5. அப்போ இது வரைக்கும் ப்ராஃபிட் என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி இருக்கிறது 3. 3 விட இப்போ கிடைச்ச ப்ராஃபிட் அதிகம். ஸோ அப்போ ப்ராஃபிட்டை நான் அதிகப்படுத்துறேன் 5. சாரி, இது வந்து பையிங் பிரைஸ் 3 தான். கடைசியா கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 2. 2 விட இந்த 5 அதிகம். ஸோ 5ன்னு என்னுடைய ப்ராஃபிட்டை அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஐயை மூவ் பண்ணும்போது என்னுடைய பையிங் பிரைஸ் எப்படி இருக்கு? நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற பையிங் பிரைஸை விட ரொம்பவே கம்மியா இருக்கு. 3 வச்சிருந்தேன், 3 விட கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் என்னுடைய பையிங் பிரைஸ். இதுதான் என்னுடைய பையிங் பிரைஸ். அப்ப நான் பையிங் பிரைஸ் என்னன்னு அப்டேட் பண்ணிடுவேன்? இப்போ பையிங் பிரைஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது என்னுடைய ஐ என்ன பண்ணுவேன்? இங்க மூவ் பண்ணுவேன். இங்க எவ்வளவு கேட்கறாங்க? ₹10 கேட்கறாங்க. ₹10 வாங்கினதை விட அதிகமா கேட்கறாங்க. அப்ப ப்ராஃபிட் என்னன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு 10 - 1 தட் இஸ் 9. அப்போ ஆல்ரெடி இருக்கிற ப்ராஃபிட்டை விட அதிகம். அப்ப இதுதான் எனக்கு, இங்கதான் எனக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அப்ப இதுதான் என்னுடைய ஆன்சர். அப்ப நான் இங்க பை பண்ணி இங்க செல் பண்ணனா எனக்கு ₹9 ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ உங்களுக்கு அப்ரோச் புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இப்போ டைரக்டா நம்ம ப்ராப்ளமா சால்வ் பண்ணலாம். ஸோ முதல்ல இருக்கிற வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? இன்ட் முதல்ல ப்ராஃபிட் ஈக்குவல் டு 0. int buying price equal to prices of 0 for int I equal to 1, I less than prices dot length I plus plus. இப்போ முதல்ல நான் என்ன செக் பண்ணணும்? இஃப் பையிங் பிரைஸை விட கரெக்டா பையிங் பிரைஸை விட என்னுடைய பிரைஸ் ஆஃப் ஐ கம்மியா இருந்ததுன்னா அங்க இருக்கிற எலமெண்ட், ஸோ ப்ரைஸஸ் ஆஃப் ஐ வந்து கம்மியா இருந்ததுன்னா என்னுடைய பையிங் பிரைஸ் ஈக்குவல் டு அங்க இருக்கிற வேல்யூ அப்டேட் பண்ணிடணும், ப்ரைஸஸ் ஆஃப் ஐ. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் கண்டுபிடிக்க பார்க்கணும். எல்ஸ்ல தான் நான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற ப்ராஃபிட்டா இல்ல இப்ப எனக்கு புதுசா கிடைக்கிற ப்ராஃபிட்டா? என்னது? ப்ரைஸஸ் ஆஃப் ஐ மைனஸ் பையிங் பிரைஸ். இதை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா எங்க எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குதோ அதை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ கடைசியா ரிட்டர்ன் ப்ராஃபிட். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஓ, wrong answer. Wait, what happened? Output 0 expected. 7
prices of I. ஓகே, பையிங் ப்ரைஸை விட அதிகமாக கேட்குறாங்கன்னா ஓகே எல்ஸில் போடணுமா? முதல்ல பையிங் ப்ரைஸை எடுத்தாச்சு, ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பையிங் ப்ரைஸ் வந்து லெஸ் தென், ஓகே ஓகே ஓகே, பையிங் ப்ரைஸ் இல்லை, பையிங் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தான், அதாவது ப்ரைசஸ் ஆஃப் ஐ கரண்ட் பையிங் ப்ரைஸஸை விட அங்கே இருக்கிற எலமெண்ட் கம்மியாக இருந்ததுன்னா அதுதான் என்னுடைய பையிங் ப்ரைஸ். ஓகே, ஓகே அக்செப்டட். அதாவது நம்ம இதில் சொல்லணும்னா அது என்ன எரர்னா, முதல்ல நான் பை பண்ணிட்டேன், இது என்னுடைய பையிங் ப்ரைஸ். இங்க இருக்கிற வேல்யூ தான் இந்த prices of 5. இங்க இருக்கிற வேல்யூ பையிங் ப்ரைஸஸை விட கம்மியா இருந்ததுன்னா, இந்த எலமெண்ட் 5 லெஸ் தென் பையிங் ப்ரைஸஸா இருந்ததுன்னா, இப்போ இந்த 5 தான் என்னுடைய பையிங் ப்ரைஸஸ். அதை தான் நான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல பின் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த ஆன்சரோட இங்க ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் guys. அதுவரை பாய் பாய், டேக் கேர்.